இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இது குறித்த தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சுவாமிநாதன். அதாவது முதலமைச்சர் தெரிவித்த கருத்துகளும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்த கருத்துகளும், அதாவது இபிஎஸ்னுடைய செல்வாக்கு, அவருடைய தலைமை மீதான ஒரு கேள்வி, அதையும் தாண்டி அப்போ தாவேகாவிற்கு எதிர்கட்சி அப்படின்றதையும் தாண்டி மாறி மாறி இரு கட்சிகளும் எதிர்கட்சிக்கான போட்டியில் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்றப்போ அவங்களுடைய செல்வாக்கு சற்றே அதிகரித்திருக்கிறதோ, ஆட்சி பிடிக்கிறாங்க இல்ல ஆனா செல்வாக்கு அதிகப்பட்டு இருக்கிறதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? தாவேகாவிற்கான செல்வாக்கு அதிகரித்திருக்கிறதா? இல்ல, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது விஜய் அப்படிங்கக்கூடிய ஒரு சினிமா பிரபலம் அவரு. அதனால அவர் படம் வந்தா எப்படி ஒரு வரவேற்பு இருக்குமோ அதே மாதிரி அவர் ஒரு கட்சி தொடங்குறாரு அப்படிங்கும்போது தமிழக மக்கள் உன்னிப்பா கவனிப்பாங்க. ஆனா அரசியல் களம் என்பது முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. கிரவுண்ட்ல அதுக்கு ரியலா ஒர்க் பண்றதுக்கான களப்பணியாளர்கள் நிறைய இருக்கணும். இவருக்கு இப்ப இருக்கிறதெல்லாம் இளைஞர்கள் படை. ஆனா அவங்க அரசியல் ரீதியான ஒரு பயிற்சி பெற்றவர்கள் கிடையாது. இதே நம்ம ஒரு எம்ஜிஆர் அவர்களுக்கு வெற்றி எப்படி சாத்தியப்பட்டுச்சுன்னா அதற்கு முன்னாடியே எம்ஜிஆர் கூட இருந்த தொண்டர்கள் எல்லாமே அவங்க அதுக்கு முன்பு திமுக இருந்த அரசியல் பயிற்சி பற்றையில இருந்தவங்க. எம்ஜிஆர் ஒரு திண்டுக்கல் இடைத்தேர்தல் ஒரு வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெறாரு. ஆனா விஜய் ஈரோடு இடைத்தேர்தல் வர்றப்ப நம்ம இலக்கு சட்டமன்ற தேர்தல் தாங்கிறாரு. விஜய் பின்னாடி இன்னைக்கு ஒரு பெரிய இளைஞர் படை இருக்கு. ஆனா அது ஒரு 2ஆம் இடத்துக்கோ அதிமுகவை காலி பண்ணிடணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கான ஒரு வலுவான இடமா நிச்சயமா கிடையாது. விஜயால அதிகபட்சம் ஒரு 8% ஓட்டு வரைக்கும் தான் எடுக்க முடியும். இது ஒரு வகையில பார்த்தா அதிமுகவினுடைய குழப்பம் இன்னைக்கு அதுல ஒரு பாஜகவோட அவங்க அணி சேர்றது, இதையெல்லாம் வைத்து விட்டு விஜய் அரசியல் அறுவடை செய்யலாம் அப்படிங்கறதுக்காக விஜய் இந்த புள்ளியை தொடங்கி வைக்கிறாரு. அதையே அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்காக மற்ற கட்சிகளும் வழிமொழிகிறாங்க அப்படிங்கறத தான் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சுவாமிநாதன், நீங்க சொல்றத புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ச்சியாக அவங்க இது போன்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வந்தாலும், அதாவது இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அடுத்து அவங்களுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கிறதா இல்லையா அப்படின்றதெல்லாம் களத்துல தான் பார்க்க வேண்டி இருக்கு. அப்படின்னாலும் கூட இப்போ விஜயினுடைய பேச்சு அதை உண்மையிலே நம்ம இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி உள்ளது இல்லையா? அவர் அவங்க மத்தியில பேசினதை நம்ம உண்மையில எப்படி புரிந்து கொள்ளணும்? இன்னொன்னு, அந்த கூட்டத்திலேயே ஆதவர்ஜுனா பேசியிருந்தாரு, திமுக எதிர்கட்சியை கட்டமைக்கிறதுல ஒரு வியூகம் வகுப்பாங்க. சோ அந்த வியூகத்தின் ஒரு பகுதியாக இந்த பேச்சை நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, நிச்சயமா நடிகர் விஜய் அவர்களுடைய பேச்சு பொதுவா ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தங்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பேசுற அதே குரல் தான் அது. அதை தாண்டி இப்ப விஜய் இன்னைக்கு அவர் ஒரு வகையில பார்த்தா அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமே ஒரு கட்டத்துல சேரலாங்கிற வரைக்கும் ஒரு பேச்சு நிலவிட்டு இருந்த காலகட்டமும் இருந்துச்சு. ஆனா அதிமுக பாஜக திடீர்னு போய் அமித்ஷா அவர்களை சந்திச்ச உடனே விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுது. அதுக்கு பின்புதான், அதற்கு முன்பு இருந்த நெருக்கடியை விட விஜய்க்கு இப்ப கூட்டணிக்குள்ள யாருமே இல்ல. இன்னைக்கு அதிமுக தாவேகா கூட்டணி, தாவேகா அதிக சீட்டு கேட்கறாங்க, துணை முதல்வர் பதவி கேட்கறாங்கலாம் நம்ம பேசிட்டு இருந்த காலம் இருந்துச்சு. ஆனா அதிமுக பாஜகவோட சேர்ந்தப்ப விஜய் அவர்கள் பாசிசத்தை தொடர்ந்து எதிர்க்கிறாரு, பாஜக எதிர்ப்பு அரசியல் இருக்காரு. சோ அந்த கதவு மூடிருச்சு. அதே கூட்டத்துலதான் ஆதவர்ஜுனா இன்னொரு பக்கம் என்ன பேசுறாருன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் அழிச்சிரும் அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்கு ஏன் பதில் சொல்லல அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வருது. இன்னொரு பக்கம் இவங்க உருவாக்கக்கூடிய அந்த அரசியலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க காங்கிரஸ் ஏன் ஒரு காமராஜர் ஆட்சியை பத்தி பேசுறாங்க. இப்ப விஜய் அவர்களுடைய இலக்கு திமுக கூட்டணியை உடைக்கணும். அதுக்காக அவர் ஆதவர்ஜுனா அந்த விசிக மீதியான ஒரு விமர்சனத்தை முன் வச்சது, அதெல்லாம் அதுக்கான முன்னெடுப்பு தான். பட் இன்னைக்கு மக்கள் கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது வேற. அதிமுகவை பொறுத்தவரை நான் குறிப்பிட்ட ஒரே ஒரு விஷயம் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர்னு யாரையுமே காட்டல. மோடியோ ராகுல் காந்தியா அப்படின்னு தான் தமிழக மக்கள் ஓட்டு போட்டாங்க. பிரபலமான வேட்பாளர்கள் யாருமே களத்துல இல்ல. அதிமுக சார்பில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த முன்னாள் எம்பிக்களோ முன்னாள் அமைச்சர்களோ கூட போட்டி போடல. அப்படியான ஒரு காலகட்டத்திலே அந்த கட்சி 20% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு பாக்குறப்ப அந்த கட்சி தான் 2வது பெரிய கட்சியா இருக்க முடியும். திமுக இன்னைக்கு அவங்க கொள்கை அடிப்படையில ஒரு வலுவான ஒரு அணியை கட்டமைச்சிட்டாங்க, ஒரு மதசார்பற்ற அணி அது. அதை அவங்க கட்டமைச்சிட்டாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா திமுகவோட இன்னொரு பிளஸ் சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி இருக்கு. இப்ப அதை விட்டாச்சுன்னா ஒரு 20% நாடாளுமன்ற தேர்தல் எடுத்த ஒரு கட்சி விஜய் வந்துட்டாரு அப்படிங்கறதுனாலே கீழே போயிடாது. இன்னும் தேர்தல் ஆணையத்தால அவங்களுக்கு சின்னம் ஒதுக்க வேண்டியது இருக்கு. அந்த சின்னம் கடைக்கோடி வரைக்கும் போய் சேரணும், நிறைய இருக்கு. இப்ப நம்ம பொதுவா ஒரு விஜய் அப்படிங்கக்கூடிய ஒரு பிகரை மட்டும் வச்சுட்டு விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டா எல்லா ஊர்லயும் மக்கள் கருத்து கேட்கும் போது ஆமா விஜய்க்கு போடுவோம்னு சொல்லிடுவாங்க. விஜய் யாரை நிறுத்துறாரோ அவர்கள் ஜெயிக்கிற பொழுதுதான் விஜய் முதல்வராக முடியும். அப்ப கிரவுண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா திமுக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மோதிக்குவாங்க, முன்னாள் சிட்டிங் எம்எல்ஏக்கள் மோதிக்குவாங்க. ஆனா விஜயனுடைய கட்சியில இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய 114 மாவட்ட செயலாளர்கள் பிரபலமானவர்களே யாருமே இல்ல.
சோ இப்ப விஜய் என்கிற ஒரு ஒற்றை நபரை மட்டுமே வச்சுட்டு அதை வந்து ஓட்டா மாத்திர முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி அதுக்குள்ள இருக்கு. அதனால விஜய் வந்து கள அரசியல்ல நின்று தன்னை ப்ரூவ் பண்ணும் போதுதான் நமக்கு தெரிய வரும் அவருடைய ஓட் பேங்க் எவ்வளவுங்கிறது. நம்முடைய கணிப்பு அவரால் வந்து இப்ப அதிமுக இடத்துல எல்லாம் அவர் இல்ல, அவர் மூன்றாவது கட்சியாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்க முடியும் அப்படிங்கறதா தான் கிரவுண்ட்ல பார்த்த ஒரு ஊடகவியலாளரை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.